அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடினர். தெய்வமே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையின் உட்சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலாடையை கிழித்து தடியால் அடிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டனர். கையில் விலங்குகளோடு கால்கள் தொழுமரத்தில் உறுதியாய் கட்டப்பட்டனர். வலி வேதனை ஒரு புறம், உட்சிறையின் கொடுமை மறுபுறம். இத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் தடியால் ஏற்பட்ட காயங்களை அவர்கள் பார்க்கவில்லை. சிறைச்சாலையின் உட்புறச் சிறையின் கொடுமையை பார்க்கவில்லை. கையில் உள்ள விலங்கை பார்க்கவில்லை. அங்கேயும் இங்கேயும் அசைக்க முடியாதபடி தொழுமரத்தில் பிணைக்கப்பட்டிருந்த கால்களை பார்க்கவில்லை. தங்களை பயமுறுத்தும் சிறைக்கூட வீரர்களை பார்க்கவில்லை. அவர்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. அவர்களின் கண்கள் வானத்தை நோக்கியது. உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்து வரும். அவர்கள் தங்கள் துன்பத்தில், துயரத்தில், தனிமையில், வேதனையில் ஆண்டவரை பார்த்த பொழுது அவர்கள் நாவில் எழுந்தது புகழ்ச்சி கீதம், நன்றி கீதம், புகழ் பாடலை பாட ஆரம்பித்தனர். இந்த ஸ்துதி கன மகிமையால் வானம் அதிர்ந்தது, நிலம் நடுங்கியது. துதியினால் மிகப்பெரிய விடுதலை கிடைத்தது, சாட்சியம் கிடைத்தது. ஆண்டவர், எங்கள் வாழ்வில் சந்திக்கிற துன்பங்களில் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை காத்தருளும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.